இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கலாம், கஷ்டத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பாக தேவை என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, அந்த பர்வதத்தில் ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுக்கு ஒத்தாசை அனுப்பினது போல, அவர் பார்த்து கொண்டது போல, யெகோவா ஈரையாக இருந்து அவனுடைய தேவைகளை சந்தித்தது போல, இன்றைக்கு உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். வேதத்திலே அருமையான ஒரு வசனம் உண்டு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கின நன்மைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆனாலும் கண்டிப்பா கர்த்தர் அவைகளை காணும்படி செய்வார். ஆமென். இன்னைக்கு விசுவாசிங்க, இன்றைக்கு எங்களுடைய கண்கள் பார்க்கல, இன்றைக்கு எங்களுடைய காதுகளில் கேட்கல, ஆனா நான் கர்த்தரை ஏறெடுத்து பார்ப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. யெகோவா ஈரே உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.